அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட் ஏன் டவுன் ஆகுது, டவுன் ஆன ஷேர் மார்க்கெட்டு மறுபடியும் ஏன் அதை மேலே வரணும் அப்படிங்கிறதுக்கான லாஜிக்கை இந்த வீடியோவில் பார்ப்போம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஸ்லோவாக கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அப்போ தான் இது ஒரு சைக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஷேர் மார்க்கெட் ஏன் டவுன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு கம்பெனியினுடைய ஷேர்ஸை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய மீனிங் என்னென்னா, அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக போகும், அந்த ப்ராஃபிட்டை நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க, ஸோ நம்மளும் க்ரோ ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் ஷேர்ஸை வாங்குகிறோம். சப்போஸ் அந்த கம்பெனி லாபத்தில் போகலை, பிஸ்னஸுக்கான ஃப்யூச்சர் கம்மியாக இருக்குது அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் நம்பும்போது அதை நம்ம சேல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்படி சேல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னம்னா மார்க்கெட்டு டவுன் ஆகுது. மார்க்கெட்டு டவுன் ஆகும்போது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு டவுன் ஆகுது. ஸோ அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஒரு கம்பெனி லாஸில் போக போகுது, இல்லை ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் குறையுது அப்படின்னாலே கம்பெனி இன்டர்னலாக என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுகளை குறைப்பாங்க. ஸோ ஆளுகளை குறைப்பாங்க, இல்லை சேலரி கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைமில் பொதுமக்களான நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, நம்மளுக்கு ஜாப் செக்யூரிட்டி பயம் வரும்போதே என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம புதுசாக பொருள் வாங்குறத தள்ளி போடுவோம், இல்லை வாங்காமல் விடுவோம். ஸோ நம்ம பொருளை வாங்கலை அப்படின்னம்னா அந்த கம்பெனிஸ் என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, பொருள் விற்காததுனால எனக்கு லாஸு, நான் மறுபடியும் ஆளை குறைக்கிறோமா, அவங்க ஆளை குறைக்கிறதுனால நம்ம பயப்பட்டு நம்ம மறுபடியும் எந்த பொருள் வாங்க மாட்டேன். ஸோ இது பார்த்தோம்னா ஒரு சைக்கிளாக போகும். கம்பெனியில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு என்னோடய பொருளெல்லாம் விற்கிட்டு ப்ராஃபிட் வரட்டு அப்புறம் ஆளுகள் எடுக்கிற அப்படிம்பாங்க. இண்டிவிஜுவல் பப்ளிக்கை கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு ஜாப் செக்யூரிட்டி கிடைக்கிட்டு அதுக்கப்புறம் நான் லோன் எடுத்து வேணாலும் கூட நான் பொருளை வாங்குறேன் அப்படிமா. ஸோ இது பார்த்தோம்னா அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி சுற்றிகிட்டே இருக்கும். ஸோ யார் எந்த ஆக்ஷனும் கான்ஃபிடென்ட்டாக எடுக்காத வரைக்கும் இது இப்படியே சுற்றி அழிஞ்சு போகிற மாதிரி தான் இது சுற்றணும். பட் அப்படி நடக்காமல் வெளியில் இருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமாக எப்படி மறுபடியும் இதை ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ண வச்சு மறுபடியும் ப்ராஃபிட்டபுளாக கம்பெனியை கொண்டுட்டு வரான்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை எப்படி ஷேர் மார்க்கெட்டில் மறுபடியும் பாசிட்டிவ் வரும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக்கை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தூண்டுவாங்க. எப்படி அப்படின்னா அவங்க மணியை டைரெக்டாக பப்ளிக்கினுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம். டேக்ஸஸை கம்மி பண்ணி பொதுமக்கள் இடத்துல காசு அதிகமாக புழங்குற மாதிரி பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணின அமௌண்ட்டை ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதிலிருந்து நம்மளுக்கு பணம் கிடைக்கும். ஸோ நம்ம பொதுமக்கள் கையில் பணம் அதிகமாக புழங்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொருளை வாங்குறதுக்கு தூண்டப்படுவோம், பொருளை வாங்குவோம். பொருளை வாங்கும் போது அது ரிலேட்டட் கம்பெனிஸ் ப்ராஃபிட்டாக மாறும். ப்ராஃபிட் ஆகும்போது மறுபடியும் அந்த கம்பெனியினுடைய பிஸ்னஸ் சைக்கிள் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது இல்லாமல் கவர்மெண்ட் கம்பெனிக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னா, லேபர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். கம்பெனிஸுக்கு ஈஸியாக வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிக் சப்ளை, இல்லை இது லேண்டு இதெல்லாம் ஃப்ரீயாக ஆக்குபை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இது மாதிரி அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணலாம். இது எல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, கவர்மெண்ட் மட்டுமே எல்லாத்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ ப்ரைவேட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க மறுபடியும் ஆளுகளை வேலைக்கு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு பண்ணணும். அதுதான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணியும் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா லோன் வாங்குவாங்க. கவர்மெண்ட்டே லோன் வாங்குவாங்க. அதை டைரெக்டாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா புது ப்ராஜெக்ட் ஆன் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஆரம்பித்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும்போது மணி ஒரு பர்டிகுலர் இடத்துல அக்குமுலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லோரும் ரியல் எஸ்டேட்டில் போகிறாங்க, இல்லை கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆச்சுன்னா அது ரிலேட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஜாஸ்தி பண்ணி, இல்லை அங்கே கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னம்னா
டேக்ஸேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை ஜாஸ்தி பண்ணலாம், மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் வேல்யூ ஜாஸ்தி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணால் அவங்களுக்கு கவர்மெண்ட்க்கு வந்து இன்கம் ஈஸியாக கிடைக்கும். அந்த இன்கம்மை வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு பிஸ்னஸுக்கு வந்துட்டு ஃப்ரீ வாட்டர் சப்ளை, ஃப்ரீ எலக்ட்ரி, இல்லை லேண்டை வந்து ஃப்ரீ ஆக்குபை பண்ணி கொடுக்குது. இது மாதிரி கம்பெனிக்கு சப்போர்ட்டிவாக அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம். ரெண்டாவது மெயின் எக்ஸ்டர்னலாக யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிஐ. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு கம்மி பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏன் கம்மி பண்ணுறாங்கன்னா, யார் பொருள் வாங்குறது இல்லை, இன்ஃப்ளேஷன் இல்லாதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்மளவே எடுத்துங்க, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னம்னா எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்துட்டு ஒரு 9.10 பக்கம் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம எல்லோரும் எஃப்டி போட ஆரம்பித்தோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக நம்மளுக்கு வந்து மைண்ட் அப்படியே கொஞ்சம் மாறும். நம்ம இது வரைக்கும் வீடு கட்டலான்ட்டு இருந்திருக்கலாம், வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் பைக் வாங்கலான்ட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு ஏன் நம்ம ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அந்த பணத்தை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இன்டைரக்டாக வந்துட்டு அது தூண்டுதலாக இருக்கும். இருந்தாலும் இன்னும் நான் எஃப்டியில் தான் வச்சுருக்கிறவங்களும் மக்கள் வந்து மறுபடியும் வைப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னம்னா, பேங்க்குக்கு வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பணம் கிடைக்கிது, ஆர்பிஐ கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பேங்க்குக்கு பணம் கொடுக்குது. ஸோ பேங்க் கையில் வந்துட்டு ஈஸியாக கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பிஸ்னஸ்க்கு பணம் கொடுக்கலாம். ஸோ பிஸ்னஸ் மேன் வந்து ஈஸியாக பிஸ்னஸை பண்ண முடியும். சேம் டைம் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கலான்ட்டு இருப்பாங்களவா ஒரு சிலர், அவங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்குது, மற்ற எல்லா இது இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்மியான வட்டியில் கிடைக்கிதே அப்படின்ட்டு வந்துட்டு ஹவுசிங் லோன் எடுக்கலாம், கார் லோன் எடுக்கலாம். ஸோ அவங்க ஈஸியாக லோன் கிடைக்குதான்னு எடுத்துகிட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால் அது ரிலேட்டடு பிஸ்னஸ் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பித்து பிஸ்னஸ் வந்து மறுபடியும் ப்ராஃபிட்டபுளாக ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போது நம்ம கையில் வந்து பணம் இருக்குது, இப்போ பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது, ஆனால் நம்ம இன்வெஸ்ட்டும் பண்ண மாட்டோம், வட்டிக்கு பேங்க்லேயுமே டெபாசிட் பண்ண மாட்டோம், அதே மாதிரி ஸ்பெண்டும் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி எல்லோரும் பொதுமக்கள் வந்து கையிலேயே கேஷாக வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு டிமானிட்டேஷன் அப்படின்னு ஒரு டைம் ஆக்ஷன் எடுத்த மாதிரி ஃப்யூச்சர்லையும் எடுக்கலாம். ஸோ மறுபடியும் அந்த பணத்தை வந்து பேங்க் சேனலில் கொண்டுட்டு வந்துட்டு அது பிஸ்னஸுக்கு ரொட்டேட் ஆகுற மாதிரி அவங்க பண்ண முடியும். இப்போ எஃப்டி விட எப்போவுமே வந்து லாங் டேர்மில் வந்துட்டு ஈக்குட்டி வந்துட்டு அதிக ரிட்டர்ன் தான் கொடுத்தாகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான ரீசன் லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லோன் எடுக்கிறோம், லோன் எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம லோன் எடுக்கிறத விட அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குங்க அடுத்து எடுக்கிறோம். ஸோ அந்த லோன் இன்ட்ரெஸ்ட்டை விட நம்மளுடைய இன்கம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த இன்கம்மை கொடுக்குறாங்க அப்படின்னம்னா அந்த கம்பெனி வந்துட்டு அதை விட இன்கம் அதிகமாக சம்பாதிக்குது. ஸோ கம்பெனி சம்பாதிக்கிற எல்லா இன்கம்மும் வந்துட்டு சேலரி பர்சனுக்கோ இல்லை எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ண போக மாட்டாங்க. ஸோ அதை விட அதிகமாக வந்துட்டு தான் அவங்க லாபம் இருக்கணும். அப்படிங்கிறதுனால எப்பவுமே வந்துட்டு பிஸ்னஸில் வரக்கூடிய லாபம் வந்துட்டு எஃப்டியில் கிடைக்கக்கூடிய லாபத்தை விட லாங் டேர்மில் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நம்ம வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டு, ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டு தான் ரிஸ்க்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய லைஃப்பில் உயிருக்கு இல்லை எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது பணத்தை மேலே நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம பைக்கில் போகிறோம் அப்படின்னம்னா இல்லை கார் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னம்னா ஆக்சிடென்ட் ரோட்டில் போகும்போது ஏதாவது ஆச்சுன்னா உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் நம்ம வந்து வீட்டில் உட்கார்றதில்லை, நம்ம பண்ணுறோம். ஏன்னு கேட்டால் அது பார்ட் ஆஃப் லைஃப், அப்படி பண்ணித்தான் ஆகணும். அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு சில டைம் வந்துட்டு நம்ம ரிஸ்க் எடுத்து தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் க்ரோவுக்கு போக முடியும். அதுக்காக வந்துட்டு எல்லா பணத்தையும் ரிஸ்கோட ப்ராடக்டில் போடணும் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. எல்லா இடத்துலையும் நம்மளுடைய பணம் டைவர்சிஃபை பண்ணி இருக்கணும். அதாவது கோல்டில் கொஞ்சம், ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம், பேங்க் எஃப்டியில் கொஞ்சம், மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம், ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டைவர்சிஃபை பண்ணி வைக்கணும். பட் யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், எந்தெந்த சுச்சுவேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து தான் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுட்டா தான் நல்லது. இப்போது இவ்வளோ நேரம் பேசின இந்த பிஸ்னஸ் சைக்கிள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 1 நாள், 2 நாள், 1 மாதம், 1 வருஷத்துலையெல்லாம் நடக்காது. வருஷக்கணக்கில் ஆகும். மினிமம் ஒரு 5 to 7 வருஷம் ஆகும். இப்போ பேங்க் எஃப்டியே பார்த்தீங்கன்னா ஒரு 9.5% இருந்து இப்போ 4.5% வர்றதுக்கு வந்துட்டு எவ்வளோ வருஷம் எடுத்திருக்குதுன்னு பாருங்கள்.
இதே மாதிரி தான் பிஸ்னஸ் சைக்கிளும் ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்துட்டு 4-5 வருஷத்துக்கு 5 to 7 வருஷம் ஆகும். இதுதான் லாங் டைமில் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கான பிகைனில் இருக்கக்கூடிய லாஜிக். அடுத்து என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்துட்டு எப்படி இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படிங்கிற என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.